செத்து போறது கொண்டு வந்த இன்னைக்கு உசுர மாத்தி கொடுத்துருக்கா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதளிப்பு வாங்குது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என்ற பாதகோல போட்டு அமைச்சிருக்கேன். புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. உசுரை காப்பாத்தியாச்சு, உடமையை காப்பாத்தியாச்சு. இன்னைக்கு கூத்துக்குள்ள நந்தவனமா வீட்டு கொடுத்தனாயா பாத்துறேன். புரியுதா? நல்லபடியா பேர் வாங்கி கொடுத்தாச்சாயா. இந்த அப்படி வாங்கிக்க, நீ வாங்கிக்க. 2 கனி போன தடவை தேய்ச்சி தண்ணி பார்த்த மாதிரி கல்யாண கேளு. என்ன தண்ணி பார்த்து போகணும். ஒன்னாளுக்கு 1 6 கிளாஸ் போட்டு கொடுக்குது. 4ஆவது ஷாப் வச்சு வீசி போதுமா? அடியா தொழில் முறைக்கு போக்குவரத்துக்கெல்லாம் வர சொல்லுங்க. போதா இவர் இதை ஒன்னா தினம் கொஞ்சம் முகம் பூசி தண்ணி பார்க்கணும். போகலாம் காப்பாத்தியாச்சப்பா. வளர்ந்தாங்க 8 நாள் ஒன்னால தூக்கிட்டு வந்து போட்டாங்களா? இன்னைக்கு நடையோட்டி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நல்லது பண்ணியாச்சு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். தாயே நில உழைஞ்சு வந்து நிக்குதாயா. உடம்பு தொந்தரவு, உடம்பு தொந்தரவு, உள்ளத்திலையும் தொந்தரவு. புரிஞ்சுதா? இன்னைக்கு போகாத மருத்துவத்துல, போகாத தேவாதியில, எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ வந்து இன்னைக்கு நோவு நீக்க முடியல. அதுல குறை இதுல குறை அப்படி இப்படின்னு சொல்லி மருத்துவத்துல சொல்றாங்க. இல்லத்துக்குள்ளார ஒரு நிமிஷம் இல்ல, அந்த மறு நிமிஷம் முடங்கி நிக்குது. நோவு நொடியை நீக்கி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. உண்டா இல்லையா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பார்த்து கருப்ப தாய் தாப்பணுமா நான் இருக்க தைரியமான இல்லை. உனக்கு நல்லது பண்ணி கொடுத்து வட்டியை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது 80 ரூபாயா. உனக்கு இருக்கிறது நோவும் இல்லை, நொட்டியும் இல்லை. வட்டி முடங்கி இன்னைக்கு 4 ஆண்டு காலத்துக்கு மேல இருக்குதாயா. படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல நடையோட்ட முடியாம கிடக்குதப்பா. இந்த 6 மாச காலத்துல எல்லாமே நம்பிக்கை இருக்கு. மரபொருளா சொல்லி கவலைப்படாத. இந்த பாத்துக்கற்ப நான் இருக்கிறேன்னாயா. நல்லது படி இதே பட்டி தங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு காப்பாத்தி கொடுத்தலப்பா. இது சக்தி வாக்குதான். வைத்து கிடக்காத மேல் 4 பண்ண பொழுது பண்ண மேனியா நல்லது பண்ணி விண்ணப்படாது. இது சக்தி வாக்கு பிடிச்சுக்கோ. போ மொண்டிக்கட்டு நீக்கனாயா. அந்த சிக்கலை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து 3 கோரிக்கை போட்டு நிற்கிறாயா. முத்தா முடிச்சு முத்து போட்டு நடத்தி கொடுத்தனாயா. இப்போ கவலைப்படாதடியா. இந்த பாதுகாப்பு இப்ப தாய் தாப்புமா நான் வர்றேன், முத்து காமிக்கிறேன். அதுல இருந்து படிப்படியா மீட்டு போறேன். போதுமா? இதை பிடிச்சிக்கோ. வர்றப்போ தேவாதி வாக்கு கேட்டு வந்து நிக்குதடா 2 தங்கம். நான் பாலத்துக்கு இருக்கிறாய, அவங்க கேட்க வந்தது பால மரத்துக்கு இருக்கிறாய வாக்கு. தாயே ஒன்னா நம்பி நிப்பியா. நம்பி நின்னுட்டு அப்படின்னா தாய் பூத்துக்குழுங்கு நந்தவனமா மீட்டு வம்சாவளி வட்டி பெருகுதாயா. பால் போகுது. போதுமா? இந்த தாய் இத மென்னு தின்னு முழுங்கிடும். இத ஜூஸ் அறுத்து ரசம் போட்டு கொடுத்துருவோம். எடுத்துக்கா. தனியா எடுத்துக்கா. இந்த தாய் இத ஆளு கொண்டு முடிச்சு தின்னு போடணும். இத நீ தான் தினம் கொஞ்சம் ராத்திரி படுக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா முழுகி போடும். மற்ற ஏட்டுக்கு கூட வந்து நிற்கிறேன். இந்த நீ வாங்கி போகணும். அடியா கட்ட உடைச்சற. இன்னைக்கு பொழுதோட இல்லம் வந்து சேருவனாயா. நான் வருவேன். இன்னைக்கு இல்லம் வந்து சேருவேன். இல்லத்து சுத்தபத்தமா வை. நான் வர்றதுக்கு அடையாளம் வந்தவாடை அடிக்கி கெவிலி சத்தம் கேட்குமாப்பா. வந்து விளையாண்டு வந்து உன்ற தேவாதி கூட வந்து நிப்ப. கண்ண போல எல்லாம் பிச்சுட்டு துழுகு. கவலைப்படாத. நீ ஆலயத்தை அவனுக்கு வீரா பண்ணிடலாமப்பா. பயப்பட வேண்டாம். அவனுக்கே கட்டு போடான்னு பாக்குறாங்க பாரு. வாழ்த்துக்கு இருப்பேன். தாய் தோப்பமா கூட வரண்டா. என்ன குதிரை வருது, குதிரை வந்துடுது, குதிரை
உன்ற தேவாதினுடைய ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு பாறைக்குழி ஒன்று தெரியுதப்பா. முள்ளு வேலி போட்டு அடைச்சு நிக்குதப்பா. போய் பாரு அந்த முள்ளு வேலி இப்ப எப்படி இருக்குதுன்னு. கவலைப்படாத, தீத்தாச்சு போ, தெய்வம் வருது புடிச்சுக்கோ. ஓ வரம்போ, கவலைப்படாத. தாயே கொட்டி கொட்டு முளக்கு சத்தா பட்டிக்குள்ள சவுந்துக்கு வருது. இது நல்லபடியா நடத்தி கொடுத்து என் பட்டியல நல்ல வாழ்க்கையை குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இந்த இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. நீயும் 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. 1000 பேர் 1000 சொல்றாங்க, நடக்க மாட்டேங்குது. கடக்கூல நீ இதெல்லாம் வேற குறையெல்லாம் ஒண்ணும் இல்லையாயா. அதெல்லாம் ஒண்ணு அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு பயந்துட்டு ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன் தாயி. தெசை காமிச்சு தெசை போட்டு முடிச்சு கொடுத்துறேன். அது போக இல்லத்துக்குள்ளார சில காரியம் கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்குதாயா. வர வேண்டியது வரமாட்டேங்குது, சவாலும் போட்டு நிக்கிறாங்க. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டா. இல்லத்துக்குள்ள சிலதுல கைப்பற்ற முடியாத ஆகாததுல அலங்கோலமா போய் நீ பட்டி வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்குதாயா. இது எல்லாம் மீட்டு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. காலச்சுத்திர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆயிப்போச்சாயா. தலையை வெட்டுறாங்க. வெற்றிடவியதலை நான் பார்த்துக்கிறது தகிரிமானு புரிஞ்சுதா? பட்டிக்கு பாகுபாடு தர வேண்டியது 80 முறை மீட்டு கொடுத்துறாங்க. போதுமா? அடியா வா 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 வா. ஐயே ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு அடியா நடையோட்ட முடியாம இன்னைக்கு நடையோட்டி கொடுத்து என் பட்டிக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறாயா. தாயே ஆழாமல் தலைஞ்ச மாதிரி தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 3 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதாயா. இந்த 2 வருஷ காலத்துல அட்டியான மணி போட்டாங்க இல்லையா தாயி. இது மருத்துவத்தை நான் போய் சொல்லலையா. மருத்துவம் எல்லாம் உண்மைதான். இன்னைக்கு அடியானை முடக்கி இன்னைக்கு எல்லாமே நீ சோதனை போட்டு பாக்குது. உண்டுன்னா உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும் உண்டா இல்லையா. அதே மாதிரி அடியான கண்ணுக்கு முன்னாடி அநியாயத்தை நடத்துறாங்க ஐயா. அதையும் கைப்பற்றி போடலாம். அடியானுடைய இத்தனை பேத்துக்கு முன்னாடி சக்தியை பார்த்து என்ன வர 8ஆம் நாள் இந்த பட்டியல எப்படி வந்து நிக்கிறான்னு பாரு. அது போக இன்னைக்கு வர வேண்டியதெல்லாம் சவால் போட்டு நிக்குது. அதுக்கு விடப்பட்டியல போதுமா? அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு எனக்கு நடக்கிற அபிஷேகத்திலிருந்து தீர்த்தமெல்லாம் கொண்டு போய் அடியான தேய்ச்சுடும். புரிஞ்சுதா? எல்லாத்தையும் எடுத்துறேன்னாயா, பயப்பட வேண்டாம். அடியா நான் இருக்கிற தகுதி தாய் தோப்புறமா தலையை வெட்டுறாங்க. வெட்டுறவனு குறிப்பு காமிச்சிருக்கோம். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். பேர் வைத்தல் அடியா கூட்டிட்டு போங்கப்பா. தொழில் முறையெல்லாம் இன்னைக்கு சின்னாபனப்பட்டு நிக்கிறாயா. வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா போட்டு எல்லாம் கழட்டி கொண்டு ஒரு பக்கமா போட்டு கிடக்குது. இது நல்லபடியா நடத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். கல்யாண காரியம் உத்தரவு கேட்டு வந்து நின்ற நடக்காத காரியத்தை நடத்தி வச்சு கொடுத்தாச்சாயா. அது போக இன்னைக்கு தொழில் முறை மிஷின் எல்லாம் அங்கங்க கழட்டி கிடக்குது. கழட்டி கிடக்குது. பிளாஸ்டிக் தொழில் இல்லையா தாயி. புது உத்தரவு போடுறேன்னாயா. புது உத்தரவு போட்டு தொழில நடத்தி கொடுத்தா போதுமில்ல. கடன் நான் நடத்தி தரேன். அது போக இல்லத்துக்குள்ள பாதி குறை தீர்த்து பாதி குறை தீர்த்தா எல்லாம் தீர்ந்து போயிடும். கவலைப்படாத. என்னை முழுமனசோட நம்பி நிற்கும். நம்பி நின்றுட்டா நம்பித்தான் வர்றேன். அதனால தப்பு சொல்லலையா. அதே போக விட்டு காமிக்கிறனாயா. ஒரு 2 கோரிக்கை மனசுல வச்சுட்டு நிக்குது. இந்த இடமா அந்த இடமான்னு இடம் குறிப்பு காமிக்கிறனாயா. கனவுலையும் வந்து காமிப்பேன். போய் பேசி முடிச்சு கொடுத்தேன். போதுமா தாயே? பட்டி அத்தனை இன்னைக்கு வெள்ளாமையெல்லாம் வெறுபட்டியா போச்சா தாயி. இல்லையா தாயி. இன்னைக்கு ஒரு பணம் வந்து 9 பணம் தண்டா பணம் மதிச்சேர மாட்டேங்குது. தொழில் முடங்கி போச்சு, செல்வாக்கு முடங்கி போச்சு, இல்லத்துக்குள்ள தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சு. நீ பட்டிக்குலர் இருக்கவே முடியாதாயே. வெளியே ஓடி போயிடுவோன்னு இருக்கு. வெளியே இருந்தா நல்லா இருக்கு, உள்ள வந்தா இருக்க முடியாது. அதே மாதிரி கெட்ட கணா பட்டி அத்தனை முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. இந்த 1 வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம இந்த 6 மாச காலத்துல எல்லாமே அனுகூலமா நிக்குதாயி. இது எல்லாம் மீட்டு என்ற தொழிலை பெருக்கி சிலதை கைப்பற்ற முடியாத இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது பாத்தியா. மரபுலாம் சொல்றேன். அந்த அலங்கோலத்துக்கு விட கொடுத்து நல்லபடியா அதுல இருந்து மீட்டிய பட்டியல வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? பயப்பட வேண்டாமாயா. இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பார்த்துட்டாங்க தாயி. கருப்ப கூட வரனாயா. எல்லாரும் மங்கமில்லாம கோட்டை பாதுகாப்பு பண்ணி பேர் வைத்தாரனாயா. பெரியசாமி கூப்பிடுறியா? விட்டுறாத. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம்.
தாமரப்பூ அழக ரூபா காசுக்கார அகாலாமரத்துல ஆண்டு வந்து பத்தினி தெய்வதாம இருந்தவிகாயா புரிஞ்சுதா? இந்த கூட வரப்போ புடிச்சு தரப்போ ஐயா போட்டி மகன இல்லத்துக்குள்ள அழுது புலம்பி ஆறா பெருக்கி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறாயா இல்லையா? அடியா ஒண்ணு கலங்க வேண்டாம், சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டீங்களா? இனி ஒரு பணத்துக்கு 9 பணம் பெருக்குனப்பா. இல்லத்துக்குள்ளார இருக்கிற நிம்மதி அலங்கோலமா நிக்குது, நீ நிம்மதியும் கொண்டு கொடுத்துற. வட்டி அத்தனை இன்னைக்கு கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்றி கொடுத்து உன்ற வட்டிக்கு பால் பார்த்து இதே வட்டியில நிறுத்தி வேடி காமிக்கல அப்படின்னா இந்த பாலத்துக்கு இருக்கிற பொய்ச்சாமின்னு நினைச்சுக்கோ. புரிஞ்சுதா? நான் இருக்கிற தைரியமான இல்ல, எல்லாரும் சோதனை போடுறாங்க, அவையில நாம போட்டலாம். புரிஞ்சுதா? இந்த புரிச்சுக்கோ, எப்படி வேணா மன்னிக்கோ. ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்னைக்கு சிக்குவால சிக்கி நிக்கிறான். தாயி உன்றையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? ரேட்டு கூப்பிடுறது ஒரு இருக்கு நின்றுட்டு இருக்கிற அவனை கூப்பிடுறேன். புரிஞ்சுதா? தாயி ஏடு எடுக்கிறேன் கேட்டுக்கோ. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று அக்னி கையேந்தி நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குமுறி ஆறா பெரிய நிக்க பட்டி வந்து நின்று இன்னைக்கு கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? போட்டி வந்துடுதா? போட்டிக்கு விட கொடுத்து மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற கைப்பத்தி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? தாயி நம்ம தோட்டத்துக்கு பாய வேண்டிய வெள்ளாம நீரு இன்னைக்கு அடுத்த தோட்டத்துக்கு பாயுதாயா? அந்த மடையை மாத்தி எம்பட்டியில கொடுத்து சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா? தாயி மருத்துவ மாயம் வேலை செஞ்சிருதாயா? புரிஞ்சுதா தாயி? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எல்லாம் தங்கம் தான். இன்னைக்கு தங்கத்தை தகரமா மாத்தி இன்னைக்கு எல்லாம் எடை போட்டு பாக்குறாங்க. இதுக்கு குறிப்பு 2 பொன்னாளுக்கு சேர்ந்து காரியம் நடத்துனதாயா? புரிஞ்சுதா தாயி? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரையுமே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் உண்டா இல்லையா? தாயி முதல்ல அதை கைப்பற்றி போடலாம். சாதிச்சு போட ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் முறை போட்டு கும்பிட்டிய அந்த அம்பாள் வந்து ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி கவலைப்படாத இங்க தாட்டிட்டு இருக்கிறான். கையெழுத்தி கும்பிடு. புரிஞ்சுதா? தாயி நானுக்கு தகுதி மனது அந்த மந்திரம் என்ன பண்ணி போடு, மாயம் என்ன பண்ணி போடு, அள்ளையில வந்து அழகு சேதாரத்தை காட்டி கையை கொண்டு படிக்கிறாங்க. போதுமா? அப்பதான் தலையெடுக்க முடியும். இல்ல அப்படின்னா மறுபடியும் தொந்தரவு. ஒண்ணு கலங்க வேண்டாம். உங்க வட்டி நிறையுதாயா? இன்னைக்கு வெண்பட்டியா நிக்குது இல்லையா? வெறும்பட்டியாவும் போச்சு, கோரப்பட்டியாவும் போச்சு. உங்க வட்டி நிறைகுது, பால் பொங்குது. பேர் வாங்கி கொடுத்தனாயா? சத்தியமாக்கு சரியா? கோபுரம் ராடியா ஏமாந்த உல பொழைச்சிருச்சா? இன்னைக்கு ஜாமீன் போட்டது இன்னைக்கு 1.5 காலத்தை இருக்குது இல்லையா? இதுக்கு என்ன பண்றது ஏற்படுத்த தெரியாம இன்னைக்கு 1000 பக்கம் போய் 1000 பக்கம் வந்து இன்னைக்கு காரியத்தை நடத்த முடியாம இன்னைக்கு பட்டியல வந்து நின்று எனக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தடம் போட்டலாம், ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது போக தொழில் பணிக்கு கூட வந்து நிக்கிறனாயா இந்த அமாவாசைக்குள்ள சில மாற்றத்தை தொடங்க. அமாவாசை முடிஞ்சவங்க பயந்துட்டு நிக்காத தலை தப்பாதான்னு கேட்டுட்டு நிக்கிற. அதுக்கெல்லாம் தடுகள் போட்டு வச்சு இதுக்கும் விட கொடுத்து கடனை மீட்டு கொடுப்போம். போதுமா? இந்த பிடிச்சுக்கோ. போ வர்றோம். போ இந்த இதை பாதுகாப்பு வச்சு போ வர்றோம். அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறிய இல்லையா? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல, பேர் வழங்க மாட்டேங்குதாயா? வம்சாவளி இன்னைக்கு தடைப்பட்டு நிக்குது. இது பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்குது. அது போக இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்த மாட்டேங்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்குதாயா? சில சிக்கல்ல சிக்கி நிக்குது. அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக ஒரு அநியாயம் நடக்குதாயா உங்க கண்ணுக்கு முன்னாடியே? அதையும் மீட்டு போடலாம். வைத்துட்டு நிக்காத வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு கச்சேரி இதுல கட்டில கொண்டு போட்டு உங்க காரியத்தை 3 காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. முதல் காரியம் குறை காரியம். போதுமா தாயி? உண்மையா பையா? கோபுரம் அடியா தாயி இல்லம் தடுமாறி போயிடுச்சேன் இல்லையா? இன்னைக்கு பட்டி படுகளும் சாஞ்சி போச்சப்பா இல்லையா தாயி? இன்னைக்கு இல்லமும் தீராத குறையோட நிக்குத. இந்த 3 கோரிக்கையை முடிச்சு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்க இல்லையா? ஏமாந்த பொழைச்சிருச்ச, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து கைக்கு போய் இன்னைக்கு கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிற்கிறாயா? அது போக இங்க சவாலும் நடக்குதாயா? அந்த சவாலுக்கும் விட கொடுக்க முடியல. இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பார்க்குறாங்கப்பா. ஒன்று கவலைப்பட வேண்டாம். பாதுகாப்பு உங்க பட்டியை உங்க கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? கூடவே வர்ற பயப்படாதே முடிச்சு கொடுத்துருனாயா? புரிஞ்சுதா? இன்னும் சில குறிப்பெல்லாம் இருக்குது, நீ சொல்லல. தாய்க்கு அப்புறமா நான் இருக்கிற முடிச்சு போடலாம். மீட்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னது புரியுதா இல்லையா? ஒரு நாளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறாடியா. போ போ வரணும். தாயே ஒன்னா
உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதே இந்த தங்கம் இல்லையா தாயி? இன்னைக்கு ஆழம் பாக்குறாங்க ஐயா இல்லையா? இன்னைக்கு ஆழம் பார்த்து அவதூறு பண்ணி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி நிறுத்தி வேடிக்கை பார்த்துருக்குதா ஐயா? இதை நல்லபடியா மீட்டு என் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் உண்டா இல்லையா தாயி? எவ்வளவு அவமானம் நடந்து வச்சு பார்த்தியா தாயி? வெளியே சொல்ல மாட்டேன், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதே மாதிரி என்ன ஆட்டம் போடுறா போட்டு இன்னைக்கு விண்ணப்படுத்தி நினைக்கிறா புரிஞ்சுதா? விண்ணப்படுத்துறது எப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் புரிஞ்சுதா தாயி? ஒன்றும் பயப்பட வேண்டாம். என் தங்கத்தை பால வச்சு இதே பட்டியில காசு ஜோடிக்கிற மாதிரி சோடிச்சு காமிக்கிறாங்க. போதுமா? கைப்பற்றிக்க தேடி வருது புரிஞ்சுதா தாயி? 11 நாள்ல தேடி வருது புரிச்சுக்கோ. தாயி ஆங்காள் கருப்பன் கோட்டையில வந்து நீ காரிக்கு புத்திரம் கேட்டு நிக்கிறிய இல்லையா தாயி? இன்னைக்கு பழையாட்ட நம்பினதெல்லாம் நீங்க மடுவா போய் கையூட்டி போட்டு நிக்குது. இதை நல்லபடியா எனக்கு கைப்பற்றி கொடுத்து காரியத்தையும் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இல்லையா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? சில சூது நடந்துருச்சாயா? அந்த சூது அத்தனை விலைக்குட்டு உன்ற வட்டிக்கு பேர் வாங்கி காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா? போதுமா? அது போக சிலதெல்லாம் இடம் போட்டு பாக்குறாங்க. அந்த இடம் போட்டு பார்த்தது அத்தனைக்குமே தாங்கார கருப்பு தாய் தப்புமா நான் வரேனாயா? பயப்பட வேண்டாம். அத்தனையும் ஜாதிச்சு பட்டி இன்னைக்கு வெறும் பட்டியா நிக்குது, வெள்ளாம் பட்டியா பிடி போடலாமாயா? கவலைப்படாத. வெந்தயத்தை ஒரு அம்மனை கும்பிட்டு இருந்தியா? கூடாத கும்பிடு கையுற்றாத நான் ஒன்னாளுகளை நான் கை பிடிச்சதே இல்லை. கை நீட்டு சத்தி வாக்கு வரம் தாயே அழுது புலம்பி ஆறா பெருகி இன்னைக்கு என் பட்டியில வந்து நிக்கிறதாயி. இந்த அக்கடி முழங்குது பாத்தியா? அதே மாதிரி உன்ற பட்டி முழங்குதாயா? இன்னைக்கு ஒரு பணத்துக்கு வழி இல்ல, 10 பணம் தண்டமாயி போச்சு, முடைக்கு போச்சாயா? முடைக்கு வச்சு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல புரியுதா? இன்னைக்கு அள்ளி படி இழந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா? உன்ற வட்டி சாணேரி முளஞ்சேரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து இன்னைக்கு பட்டி இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்குது. அந்த வெறும்பட்டியை வெள்ளாம பட்டியாக்கின்னு வந்து கேட்டு தீராத குறையோடையும் வந்து நிக்கிறாங்க. அந்த குறைய முதல் தீர்த்து தந்துடுறேன், அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துருந்தாயா. இன்னும் நிறைய இருக்குது உனக்கு ஏடு, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதை பார்த்துக்கிறப்ப நான் இருக்கிறேன், மோனா வர முடியாம முடிச்சு கொடுத்துருப்போம். போதுமா? வயிற்றுக்கு நிக்க வேண்டாம் தாயி. இந்த பார்த்துக்கிறப்ப கூடவே வந்து நின்று சாசி தரனாய ஒரு தெய்வத்தை கும்பிட்டு பெண் தெய்வம் நின்றுட்டே இருக்கிறா பாரு, நிக்கிற பாரு, நின்றுட்டு வரங்குடு அண்ணா வரங்குடுன்னு கேட்டுட்டு நிக்கிறான். கொடுத்தாச்சு, பிறந்தவன் வந்தாச்சு. இன்னைக்கு 1000 ஏடு எடுத்தாங்க. சரி 1 ஏடு தான் முதல் ஏடு ஆயிரம். சத்தியவார் போ வரமா தாயே ஐயா, இன்னையில இருந்து உனக்கு முடிவு கட்டுறேன். போதுமா தாயே? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப இந்த பட்டிக்குள்ளார வந்து நிக்கிறனாயா? இன்னைக்கு வெடிக்கு வெடியாத நேரம் வட்டி வருவேன். வட்டி சுத்தபத்தமா வச்சுக்கோ. நான் வர்றதுக்கு அடையாளம் ஒரு வேட்டக்காரன் அங்க உழைப்பானாயா? உள்ள வந்து போதுற போது கேள்வி சத்தம் கேக்கு வந்த வாடகை புரிஞ்சுதா? எடுத்து வந்து வெளா ஓட்டி வேடிக்கை காமிச்சு உன்ற பட்டிக்கு அத்தனைக்கு கைப்பற்றி போறனாயா? இன்னையில இருந்து சத்தியவா தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கோ. புரியுதாயி? விட்டுறாத, கவலைப்பட வேண்டாம். எடுத்த பக்கம் கூட இப்படி விசிறிட்டு அடியா என்னப்பா வேணும் இந்த அடியாங்கிட்ட புலப்பிட்டு வந்துட்டேன். அடியா சில குறப்பாட்ட பொண்ணா வந்து மனசுல நினைச்சிட்டு நிக்கிறான். அத வெளியே சொல்ல முடியல. புரிஞ்சுதா? குறுப்பேட்டுல தான், வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது மந்திர மாயமெல்லாம் கிட்ட கூட நாண முடியாது. புரிஞ்சுதா? பொன்னாளாவே கற்பனை பண்ணிக்கிறான். புரிஞ்சுதா? கற்பனை பண்ணி ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு உங்க வட்டிக்குள்ளார இன்னைக்கு சோதனை நடக்குது. புரிஞ்சுதா? புரியலையா? ஓ இன்னொரு காரணம் ஒண்ணு வந்துட்டு போயிட்டு இருக்குது. அதை என்ற வாத குரல போட்டு அமுத்திடுறேன். அமுத்திட்டா உன்னோட வட்டி பூத்து கொடுங்க நந்தவனம் தான். அதே மாதிரி ஒரு காரியம் நினைச்சிட்டு அதே மாதிரி போறேன். வருமானம் பத்த மாட்டேங்குது, கையில் இருக்கிறதும் போய் தொலையுது இல்லையா? வெள்ளாமையுமே இன்னைக்கு எப்படி இப்படியே இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு என் பட்டியல் வந்து குறிப்பா வெத்தகனுடைய ஏடு கேட்டு வந்து நிற்கும். பாச தெரியாத ஊருக்கு அனுப்பிச்சிடலாமா? பாச தெரியாத ஊருக்கு அனுப்பிச்சிடலாமான்னு கேட்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். வந்து நின்னது 3 கோரிக்கை. 3 கோரிக்கை முத்தா வெட்டியதுக்குள்ள ஒரு கோரிக்கை நடத்துறோம்.